சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அமுடன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங்காக நிறையா உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளுக்குள்ள வந்துட்டோம். அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங் ரவுண்ட் 3யோட சாய்ஸ் ஃபில்லிங் டே பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே போடவே எனக்கு தெரியல சார், நான் 7.5 வரேன், நான் வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே காலேஜே இல்லை சார், அதே மாதிரி நான் 7.5 இருந்தாலும் நான் 7.5க்குள்ளேயே தான் சார் நான் போகணும்னு ஆசை, மற்றபடி வெளியே போகிறதுக்குலாம் எனக்கு ஆசையே இல்லை சார் அப்படின்னு இருந்தாலும், அதே மாதிரி எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை சார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். உங்களை சரியான பாதையில் கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னாச்சு பார்த்தா ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியல சரியா, இல்லை சாய்ஸ் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னாலும் டிசிஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துக்கோ. அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். உங்களுக்கான தேவையை உடனே என்னாச்சு பார்த்தா சந்திக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது எல்லா பேருமே எதுக்கு தயாராகிடும் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு ரவுண்ட் 3யோட சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. உடனே நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்லாம் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு போயிடும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு எழுதி வச்சுருப்பீங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் மட்டும் நீங்கள் போட்டுட்டு விட்டுருவீங்க. அதை தான் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் இதுதான். தயவு செய்து இந்த வருஷம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு டயர் 1 காலேஜில் ஏதாவது ஒரு டயர் 2 காலேஜில் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கும். இதை மற்ற பசங்க பண்ண மாட்டாங்க சரியா. அவங்க ஏற்கனவே ஒரு கையில் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, நமக்கு என்ன காலேஜ்லாம் கிடைக்கும், இந்த ரவுண்டுக்கு என்ன காலேஜ்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கையில் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் எங்கே போடுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது டிஎன்இஏ கோடு கேட்க பாருங்க, காலேஜ் கோடு, அதில் போட்டு பார்த்தோன்னா அதில் வேக்கன்சிஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை போட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொதல் வேக்கன்சி லிஸ்ட்டை பாருங்கள். வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் 7.5 வந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலில் வந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 400 பேஜுக்கிட்ட இருக்கும் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 பேஜ்கிட்ட இருக்கும். ஏன்னா எல்லா காலேஜுமே வரும்ல, அந்த பேஜ் எல்லாத்தையுமே என்னாச்சு பார்த்தா எடுத்து நீங்கள் பாருங்கள் சரியா. பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களோட கம்யூனிட்டிக்கு சரியா, உங்களோட கட் ஆஃபுக்கு விட்டுருங்க, உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் சீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த காலேஜை நினச்சி பார்த்தா பிடிச்சி நீங்கள் போடுறதுக்கு ரெடி ஆகிடணும். ரொம்ப முக்கியமாக 7.5 நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க சரியா. ஏன்னா நிறைய நல்ல நல்ல காலேஜஸில் ஃபஸ்ட் ரவுண்டே சீட்ஸ் முடிஞ்சிருக்கும். செகண்ட் ரவுண்டு மேக்ஸிமம் பசங்க எடுத்திருப்பாங்க. அப்போ தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக, அதாவது சவுத் ரீஜன் இருக்கு பாருங்க, அதாவது நாகர்கோயில், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கோயில்பட்டி, இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய காலேஜஸ் இருக்கும். அங்கே படித்தாலும் ஓகே சார் அப்படின்னா நீங்கள் சவுத் ரீஜன் போங்க. அதாவது டிஎன்இஏ கோடு பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே இருக்கும் சரியா. டிஎன்இஏ கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது 4000க்கு மேலே இருக்கக்கூடிய கோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் நிறையா 7.5 ரிசர்வேஷனுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடுறதுக்கு வேக்கன்சிஸ் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா சும்மா பேருக்கு தான் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா. அதனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டிங்களா, உங்கள் கம்யூனிட்டிக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை சாய்ஸ் லிஸ்ட் என்னால் ரெடி பண்ண முடியல சார், சாய்ஸ் ஃபில்லிங் என்னால் சுத்தமாக போகிறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை சார் அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா டிசிஷன் பாக்ஸு கூகுள் ஃபார்ம் என்னாச்சு பார்த்தா இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். இன்றைக்கே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு முடிச்சிடணும், இன்றைக்கே போட்டால் தான் சீனியாரிட்டி ப்ரோக்ராம் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 3 நாள் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் 19ஆம் தேதி நீங்கள் ஆஃப்டர்நூன் 3 o'clock கூட நீங்கள் போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சொல்கிறது பர்ஃபெக்டாக நீங்கள் சாய்ஸ் பண்ணி போடுங்க, பர்ஃபெக்டான காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.